வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய ஆஸ்திரேலியாவில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வன்மத்தை கைக்கிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். நேற்று புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் பொங்கலுக்கு பொருட்கள்லாம் அறிவிச்சிருக்காருல்ல. ஆமாம் சார். எப்படி கொடுக்க போகிறாங்க பொங்கலை? அவரே வீடு வீடாக போய் கொடுப்பாரா? எல்லோரும் வீடுங்க ரேஷன் கடையில் போய் கொடுக்க போகிறாங்க. ஏன்ப்பா அங்கே தான் ரேஷன் கடை இல்லையாப்பா? சொன்னாரா இல்லையா? இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத சொன்னாரா இல்லையா? லுக் நிதிஷ், நான் இதை கிண்டல் பண்ணணும், ஃபேக்சுவல் எரர் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஓகே, அது யாரும் நானும் தப்பு பண்ணுவேன், நானும் தப்பு பண்ணி சில தவறுகள்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்மளே திருத்திடணும். எல்லோரும் ஹியூமன்ஸ் தப்பு பண்ணுவாங்க. பாஸ், யூ ஹேவ் அ டீம். நாம் ஒரு 3 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நாமளே எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த நியூஸை நம்பணுமா கூடாதான்ட்டு ஒரு பார்த்துட்டு, இது நியூஸு, இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இது விட்டதை பார்த்து எழுதுகிற நியூஸுன்றதெல்லாம் நான் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு ஷோ, ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற நம்ம நியூஸை அவனு தப்பு சொல்லக்கூடாதுன்ட்டு நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கோம். ஸோ நீ எதையாவது எடுத்து பேசினா கூட நான் இது ஏன் உண்மைக்கு மாறானதுன்றதுக்கான லாஜிக்கில் சொல்லி பண்ணுறேன். ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற நாம் இவ்வளவு மெனக்கிடுறோம், உழைப்பை போடுறோம். நீங்கள் தமிழகத்தை ஆள நினைக்கிறவர், சரி புதுவையையும் ஆள நினைக்கிறவர், அண்டு 77 மற்றும் 65 உருவானது போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போவதாக நீங்களாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நம்ம 3 பேரே நல்லாவே நம்ம நியூஸை செலக்ட் பண்ணுறோன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இப்போ எல்லாம் பார்த்து ரசித்து பார்க்குறாங்க. நம்ம 3 பேர் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன ரிசோர்ஸை வச்சே நியூஸில் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய டீம் இருக்கணும். அவங்களுடைய பொதுச் செயலாளரே பாண்டிச்சேரிக்காரர் தான். இது அருமையாக சொன்னீங்க மாலதி. ஏப்பா என்னப்பா ஆனந்த் அங்கே இருக்குதான்னா? இல்லைண்ணே இருக்குண்ணே, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது தெரியாதா? அப்படியே இல்லைனாலும் ஒரு போன போடியா. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். யாருடனும் இது விவாதிக்கப்படுவதில்லை. ஜானு ஸ்பீச் எழுதி கொடுப்பாரு, இவர் போய் படிச்சிடுறாரு. ஆனந்த் தான் பாண்டிச்சேரிக்காரன்ற அடிப்படையில் ஒரு வார்த்தை எல்லாம் சரி பார்த்துக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல சார். ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆனந்த பக்கத்தில் வச்சுருக்கணுன்றேன். ஆனந்த் கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும். என்ன வேறு என்னென்னங்க இருக்குது பிரச்சனை இந்த ஊரில் அப்படின்னோடனே இந்த பிரச்சனைங்க இந்த பிரச்சனைங்க. எம்எல்ஏவாக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ என்னையா கட்சி நடத்துகிறீங்க நீங்கள்? உங்கள் கட்சி பொதுச் செயலாளர் ஊரில் அந்த ஊரை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை பொதுச் செயலாளர்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஸ்பீச்சை ரெடி பண்ணி பேசி நீங்கள் அசிங்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறீங்கன்னா உங்களை நம்பி எப்படி 8 கோடி மக்கள் இருக்கிற மாநிலத்தை இந்த மக்கள் கொடுப்பாங்க? இதெல்லாம் ஒரு எளிய தவறாக கடந்து போக முடியாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட அனுபவம் உள்ள 2 கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு என்னை தேர்ந்தெடுங்கள் என்று நீங்கள் சொல்லும்போது நான் இதை எல்லாவற்றையும் மதிப்பீடு செய்வேன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அந்த கொஞ்சம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் தான் எலெக்ஷனை டில்ட் பண்ணுறதுன்னு. ஸோ நான் இப்போது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நான் இந்த எலெக்ஷனுக்கான இஷ்யூ என்னன்றதை யோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு தான் நான் நிலைப்பாடு எடுப்பேன். அப்படி என்ன மாதிரி இருக்க வாக்காளன்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க சார் நீங்கள்? எப்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரேஷன் இல்லாமல் இருக்கும்? கூகுள் பண்ணால் தெரிஞ்சிடாதாப்பா? ஃபோன் வச்சுருக்கீங்கள? கியூரியாசிட்டியில் கூட என்னப்பா ரேஷன் கடையே இல்லையா? என்னது வித்தியாசம் இருக்குது? அது எப்படி ரேஷன் கடை இல்லாமல் ஒரு மாநிலத்தில் மட்டும் ரேஷன் கடை இல்லாமல் இருக்குது, இவ்வளோ மாநிலத்தில் என்ன இது செக் பண்ணு? அதெல்லாம் விட எளிதுமா. அவர் ஏமா ஃபோன் எடுத்து டைப் பண்ணிக்கிட்டு கஷ்டம். சூப்பர் ஸ்டார் அவர். எப்பா ஆனந்த் சொல்லுவானா முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்கள் ரங்கசாமி அவர்களை புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அவர் ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னார். அதற்கு எதிர்வினை ஆடுறதுக்காக தான் அந்த பொங்கல் தொகுப்புன்னு ஒன்று அறிவிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அரசியல்னா என்னன்னு தெரியுதா? நீ மேடையில் பாராட்டி பேசின உடனே ரங்கசாமி பிஜேபி கைட்டி விட்டு ஓடியாந்துருவார். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தைத்தனமாக இல்லை? இந்த தமிழ்நாட்டு விஷயத்தையே நம்ம 2 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். எப்படி டிசைனாக குட்டியாக ஆண்டிக்கிறாங்க பார்த்தியா பார்க்கலையா? இப்போ தானேப்பா கண்ணு முன்னாடி நிற்கிதுப்பா. இன்னும் ஸ்டாலின் வீட்டில் போய் கையை நினச்சிட்டு வெளியில் எதுவும் நடக்கலாம் என்றார் இந்த அரசியல் ஞானி ஓபிஎஸ். திரு அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சுட்டு ஒன்றிணை வேண்டும்ன்றார். திருப்பி அதிமுக ஒன்றிணையணுன்றாரு. இபிஎஸ் தென் மாவட்டங்களில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காராங்க சார். எதுக்குமா? எல்லாரும் கூட அவங்க கட்சியில் இருக்கிற எல்லா தென் மாவட்டக்காரங்க கூட பேசிட்டு தான் இருப்பார். இதில் என்ன பெரிய விசேஷம்? இன்னைக்கு அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களை இணைக்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் இருக்க அதிமுக நிர்வாகிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாராம். நேற்றைய தமிழ் ஹிந்துவில் வந்துருந்துச்சு. கரெக்டாக. இதற்கு முன்பு ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்ப்பீர்களா என்று கேட்டதற்கு என்ன பதில் சொன்னார்? காலம் கடந்து விட்டது சொன்னாரா? அப்புறம் என்ன கன்சல்டேஷனு? நான் தான் சொல்கிறேன், என்ன புது கட்சி ஃபார்மில் கையெழுத்து போட்டு போயான்ட்டு சொல்லி தானே டெல்லியிலேருந்து அனுப்பிச்சாங்க. அப்போ பொய்யா? அவருக்கு இடம் இல்லை, அவ்வளோதான். அதே போல் திரு வைத்தியலிங்கம் போகிறதா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ரேஷன் கடை கதையை பார்த்துட்டு வேணான்னு கன்ஃபார்மாக முடிவு பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அம்மா என்னம்மா அது? இல்ல, தம்பி சொல்ற மாதிரி நேத்து போய் ரங்கசாமியை பாராட்டுறாரு, இன்னைக்கே வந்து அந்த ரேஷன் கடைன்னு ஒரு சிக்கல் ஜனவரியில உருவாகுது. கூட அறிவிக்கல, மறுநாள் எதுக்கு அறிவிக்கிறாரு? ராஜா உன் அறிவு என்னன்னு பாரு ராஜா. இதான் அரசியல். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேற தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. அதான் நேற்று விஜய் அவர்கள் ரேஷன் கடையை பற்றி பேசலன்னா இதை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம்? ஆமாம், எப்படிங்க நான் உங்களை நம்புவேன்? எப்படி 5 வருஷத்துக்கு என் தலையெழுத்தை உங்களை நம்பி ஒப்படைப்பேன்? அவ்வளோ ஈஸியாக பாஸு. கேமராமேன் ஆங்கிள் வச்சுருவார், டைரக்டர் சீனை சொல்லுவார், அசோசியேட் டைலாகை சொல்லுவார், வந்து பிளாஸ்ட்டுன்ட்டு போய் கேரமில் உட்காந்துக்குவீங்க. அவ்வளோ ஈஸியாக பாஸு அரசியல். சார் நம்ம ஆல்ரெடி பேசணும் சார். திரு விஜய் முதலமைச்சரே ஆகுறாருன்னு வைங்களேன், ஹைரார்கி தெரியுமா, யார்கிட்ட என்ன வேலை வாங்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு கூட தெரில, அங்கே போய் எதுக்கு போட்டி போடணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த எம்ஜிஆர்னு ஈஸியாக சொல்கிறீங்க. தண்ணி குடிக்க வச்சார் கருணாநிதி எம்ஜிஆரை, தெரியுமா? எம்ஜிஆர் வரலாற்று புத்தகத்தை படித்து பார்த்தா எப்போ பாரு போராட்டம். ஒரு ஓய்வு பெற்ற டிஜிபி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், உளவுத்துறையில் இருந்தவர். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு கருணாநிதி இன்றைக்கி அப்படின்னு கேட்ட உடனே, சார் போராட்டத்தை தூண்டி விட்டுட்டே இருக்காரு, கைகள் இங்கே விலங்குகள் எங்கே. உடனே எம்ஜிஆர் சரி விலங்கு போட்டுருங்கன்ற. அந்த பழனி கோவிலில் தான் என்று, பழனியா திருச்செந்தூரா என்று சரியாக நினைவில்லை, வேல் காணா போயிடுது, முருகனோட தங்க வேல். அந்த வேல் காணா போனதை விசாரிக்கிறதுக்காக ஒரு அறநிலைத்துறை அதிகாரி ஒருவரை நியமிக்கிறார்கள். அவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார். அவரது மர்மமான மரணத்தை விசாரிப்பதற்கு ஜஸ்டிஸ் பால் என்பவர் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம். அப்போ இருந்த நீதிபதி கவர்மெண்ட் மேல் தப்புன்னு எழுதிட்டார். தின்னடா வம்பா போச்சு, இதே இதுக்கு வெளியில் ஓடணும்னு தூக்கி ஒழிச்சு வச்சிட்டார் எம்ஜிஆர். அவர் என்ன வெளில விடுறது, நான் வெளில விட்றேன்னு தூக்கி இவர் கமிஷன் ரிப்போர்ட்டை வெளில விட்டார். வெளில விட்ட உடனே எம்ஜிஆர் என்னது இப்படி வந்துருச்சு, ஏன்னா அசம்பிளியில் வைக்கிற வரைக்கும் இட் சீக்ரெட். அரசு ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்துக்காக கருணாநிதி அரெஸ்ட் பண்ணுறது. திருப்பி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார், தினதோறும் தொல்லை, எங்கேயாவது ஆளை தூக்குவார். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் போராடணும். இன்றைக்கி பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுறதுக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னாங்க. 1-2 கஷ்டமாக அந்த கட்சியை சொல்லு. அது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கார். அந்த கட்சியோட சின்னத்தை காலி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நேற்றுக்கு முன்தினா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இரட்டை இலை தொடர்பாக நினைக்கிறேன். ஆமாம், உச்சநீதிமன்றத்துக்கு சூரியமூர்த்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவ்வளோ எளிதா பாஸு? நல்லது தான். இந்த மாதிரி ஆட்கட்டெல்லாம் தமிழகத்தை ஆளும் பொறுப்பு கிடைத்து விடாது. அதனால் கவலைப்பட வேண்டியது. சார், திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏறுறது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு? 2 விஷயங்களையும் சேர்த்து பேசி விடுவோம். ஒன்று, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு சரியான எதிரிகிட்ட திமுக சிக்கியிருக்குதுன்னா நான் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தான் சொல்லுவேன். படிக்கிற கேளுங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு தானே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்திருக்கு. அதோட ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மயிலாடும் பாறைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேல் ஒரு முருகன் சிலை இருந்தது. 1980 ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த முருகன் சிலை அங்கிருந்து அகற்றப்படுகிறது. அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற ஊர்லெல்லாம் ஜாதி கலவரம் நடக்கும், அங்கே மட்டும் மத கலவரம். கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ் எப்போவுமே. ஸோ அந்த முருகன் சிலையை எடுக்கப்பட்டு விடுகிறது. கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஹிந்துஸ் கோர்ட்டில் இது பண்ணுறாங்க. அதை வந்து ஸ்டேட்டஸ் கோ போடுங்கன்ட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. முருகன் சிலை திருப்பி வைங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8க்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போடுறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த முருகன் சிலையை வைங்க என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். என்ன பண்ணணும்? மேல்முறையீடு பண்ணணும். த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் ரெஃப்யூஸ் டு என்ஃபோர்ஸ் தி ஆர்டர் ஆஃப் திஸ் கோர்ட் அப்படின்னு கன்னியாகுமரி இஷ்யூவை ரெஃபர் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு பெருமாள் கோவில் பட்டி என்று திண்டுக்கல் இடத்துல ஒரு கார்த்திகை தீபம், காளியம்மன் கோவிலில் மண்டு கோவில் என்று ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லும்போது அங்கே கலெக்டரு, திண்டுக்கல் கலெக்டர் சரவணன் ஐஏஎஸ் 144 அங்கேயும் கேட்கல. ஸோ தட் இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எ செப்பரேட் கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பேட்டர்னை பார்க்குறேன்றாரு. ஐ நோட்டீஸ் அ டெஃபினட் பேட்டர்ன். I am certain that officials at the district level would not dare to so brazenly defy orders of this court. நீதிமன்றத்தோட உத்தரவை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க ஆஃபீஸர்ஸ் இவ்வளவு துணிச்சலாக மதிக்காமல் இருக்க மாட்டார்கள். Let me remind the officials concerned that their duty is to enforce the law and not go by dictates that are often issued orally. அதிகாரிகள் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். வாய்மொழியாக மேலே இருக்கிறவங்க ஏதாவது சொன்னான்னா அதை கேட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க. While the order of any administrative superior has to be complied with, this obligation does not extend to illegal orders. சுப்பீரியர் சொன்னார்னா நீ கேட்கணும். அதுக்காக கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணாதுன்னு சொன்னால் அது இல்லீகல் ஆர்டர், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது.
I have already ordered notice in the contempt petition. It is beyond dispute that the order of this court has been breached repeatedly. மீண்டும் இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு மீறப்படுகிறது. Such a breach would acquire a contumacious character only if it is willful. The officials concerned may have to explain why they behaved in the manner they did. But since such conduct is not confined to one district, I have to necessarily call upon the highest officers of the state to clarify the position. ஏன் இந்த மாநிலத்தில் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதில்லை, கீழ்ப்படிவதில்லை என்றது இந்த மாநிலத்தோட உச்சபட்ச அதிகாரிகளிடம் நான் கேட்டு விளக்கம் பெற விரும்புகிறேன். I would want to know from them if they propose to issue any circular or instructions for the guidance of the district level officers. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுறது எப்படி பின்பற்றணும், ஏன் பின்பற்றணுன்றது சம்மந்தமாக ஏதாவது சர்க்குலர் போடுற ஐடியா இருக்கான்னு அவங்ககிட்டே கேட்டுக்கிறேன். I am not here to throw up my hands and helplessly cry, "Oh Father, forgive them, for they do not know what they are doing." நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு கையை அப்படி மேலே தூக்கி, பிதாவே இவர்கள் தாம் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று புலம்பும் நபர் நான் அல்ல. I direct Chief Secretary of Government of Tamil Nadu and the Additional Director General of Police, Law and Order, Chennai to appear before this court through VC on 17/12/2025 3 PM. இந்த ஆர்டருக்கு இது கண்டெம்ப்ட்டு, இதுக்கு மேலே கவர்மெண்ட்டு டிவிஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் பெஞ்சில் அப்பீல் போனாங்க, அது டிஸ்மிஸ்டு. அதுக்கு எதிராக அவசரமாக உச்சநீதிமன்றம் போனாங்களா? அது இன்னும் லிஸ்ட்டே ஆகல. அதையும் சொல்கிறாரு. நான் கூட சரி ஏதோ உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரது போல இருக்குன்னு பார்த்தா தப்பாக ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வேறு நீ எடுத்துகிட்டு வந்து சொல்கிற, ஏதோ தள்ளி வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. 17/12 திருப்பி எடுக்கிறேன். அன்னைக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு வா, இல்லைன்னா அதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிஷ்னல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் அண்ட் சீஃப் செக்ரட்டரி 2 பேரும் த்ரூ விசி அப்பியர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோ கால் வர சொல்லியிருக்காரு. இதே நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தவறு செய்திருக்கிறார். கடந்த காலத்தில் ஒரு மோசமான அதிகாரியை நல்லவர் என்று சான்றளித்து விட்டார் தெரியாமல். யார் சார் அது? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? கடவுள் உங்களே ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே இது நீதிபதி அவர்களும் சொல்லியிருந்தாரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தவறை பின்னாளில் நீதிபதி அவர்கள் புரிந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஸோ அந்த தவறு சரி செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது ஒரு போர்ஷன். செகண்ட் போர்ஷன், இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ். 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டு மக்களவை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறார்கள். 120 எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள், காங்கிரஸ், சிபிஎம், திமுக எல்லா எம்பிக்களும் சேர்ந்து நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் இதெல்லாம் காரணம், இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கள் சபாநாயகரிடம் மனுவாக கொடுத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் எப்படி பதவி நீக்கம் பண்ணுறது? சபாநாயகர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஒரு குழு அமைப்பார், விசாரணை குழு. அந்த விசாரணை குழு வந்துட்டு ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் வந்துட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். யார் மெஜாரிட்டியோ அவங்க 2/3 மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் மெஜாரிட்டியை நிரூபித்தாங்கன்னா தகுதி நீக்கம் நடைபெறும். தம்பி இது பிரமாதமாக சொல்லிட்டான். இதான் ப்ரொசீஜர். இதாக ஒரு கதையை பஸ்ஸு வாய்ப்பே இல்லை. ரொம்ப முக்கியமாக வந்து பிரியங்கா காந்தி திரும்ப போயிருக்காங்க. தே ஆர் அகெயின் அண்ட் இது திமுகவோட அழுத்தம். ஏன்னா திமுக தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கான்ஸ்டிடியூண்ட். காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக திமுக தான். ஸோ இவங்க இதை புஷ் பண்ணும்போது அந்த கட்சிகள் சரி பிச்சு வச்சுக்கிட்டு போயிட போகிறாங்க. ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம், பிரியங்காவை அனுப்பு. இன்றைக்கி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மோஸ்ட் ஆஃப் தி ஜுடிஷியரி ரைட் விங் தான், கரெக்டாக? அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன சாதிக்க போகிறீங்க? ஒன்று, இதுவரை சுதந்திர இந்தியாவில் நீதிபதி ராமசாமி, நீதிபதி சௌமித்ரா சென், நீதிபதி PD தினகர் ஆகிய 3 பேர் மீது மட்டும்தான் இம்பீச்மெண்ட் மோஷன் டிபேட் வரைக்கும் போயிருக்கு. டிபேட் வரைக்கும் PD தினகர் மட்டும் இல்லை, டிபேட் வரைக்கும் கூட போகலை. இந்த ராமசாமி அண்டு சௌமித்ரா சென் அண்டு PD தினகரன் இவர்கள் 3 பேர் மீதுமே என்ன குற்றச்சாட்டு என்றால் ஊழல். அவர் நீதிபதி ராமசாமி மீது ஃபர்னிச்சர் வாங்கினது தொடர்பாக ஏதோ, ஜஸ்டிஸ் ராமசாமி மீது கரப்ஷன் சார்ஜஸ், சௌமித்ரா சென் அவர்கள் மீதும் கொல்கத்தா நீதிபதி அவர் மீதும் கரப்ஷன் சார்ஜஸ். அதில் என்ன சார்ஜஸ்னால், இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சர்டன் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதை கோர்ட் அக்கௌண்ட்டில் போடாமல் இவர் அக்கௌண்ட்டு போட்டுக்கினார். பத்திரமா வச்சுருந்துருக்காரு பிடிக்காதவங்க. அது நான் பார்த்தேன் லைவு. அப்போது இவரே வாதாடினார். இந்த நீதிபதி நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு வாதாடினார். பட் அதுக்கு முன்னாடி அவர் திங்க் ஹி ரிசைன்ட். PD தினகரன் கடுமையாக போராடி மோஷன் டிபேட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஹி ரிசைன்ட்.
சமீபத்திய வரலாறாக பார்த்தால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு தீபக் மிஸ்ரா அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது தான் உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள் முதல் முறையாக வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். நியாயமாக வழக்குகள் பட்டியலிடப்படவில்லை அப்படின்ட்டு ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. அது வரலாற்றில் நடந்ததே கிடையாது. ஒரே சார்ஜ் தீபக் மிஸ்ரா இல்லை, அவர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் எடுக்கப்பட்டது. அன்று அதை நான் நேற்று சொன்னேன்ல அந்த கதையை, அதில் கையெழுத்து போட்டிருக்கும்போது தான் திமுக எம்பி போயிட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸு பெண்டிங்காக இருக்குது, குளத்தூர் கேஸ். சரி, இப்போ இதை பண்ணுறீங்களே, இதுக்கு மட்டும் சந்தோஷப்படுவாங்களே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு? ஸோ அது ஒரு புறம், ஓகேவா? இது எல்லாமே கரப்ஷன் சார்ஜஸ்க்காக கொண்டு வரப்படக்கூடிய இம்பீச்மெண்ட்டு ப்ரொசீடிங்ஸு ஆர் மோஷன் ஆர் எனிதிங். அதுவும் இவங்க எல்லாமே வந்துட்டு ரிசைன் பண்ணியிருக்காங்க, யாருமே தகுதி நீக்கம் பண்ணல ரிசைன். ஓகே, கரப்ஷனுக்காக கொண்டு வரதை வரவேற்கிறோம். ஏன்னா அப்புறம் ஜட்ஜஸ் இப்படி சொத்து சேர்த்தாங்கன்னா அப்புறம் நாடு என்ன வருது, நீதித்துறை என்ன வருது? ஸோ அது அண்டர்ஸ்டாண்டபிள். பட் தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு எந்த நீதிபதி சுதந்திரமாக செயல்பட முடியும்? நான் ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன்ப்பா, ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு தவறு, ஒருதலைபட்சமானது என்பதை ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டால் மேல்முறையீடு செய்து தடை வாங்குங்கள். அவர் உங்களுக்கு பிடிக்காத ஒரு இது கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நீங்கள் ஜட்ஜை இம்பீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கையெழுத்து வாங்கி இப்படி கொடுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு தீர்ப்பு பிடிக்காம தானேப்பா இருக்கும், ஒரு தரப்பு பாதிக்க தானே படுறாங்க. சார் இவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் சொன்னது தான் உச்சபட்ச தீர்ப்பு மாதிரி இருக்கு. உங்களுக்கு சட்டத்தில் உரிமை இருக்கு, மேல்முறையீடு பண்ணுங்க. எதுக்கு சார் இப்படி நடந்துக்கணும்? ஸோ இது என்னன்னா, இதை ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக தமிழகத்தில் மாற்றுவதற்கு திமுக முனைகிறது என்பதை தாண்டி இதில் வேறு எதுவுமே இல்லை. இது நல்லா தெரியும் அவங்களுக்கும், இதெல்லாம் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போகாது. இன்னொன்று அந்த தீபக் மிஸ்ரா மீது இந்த மோஷன் வந்துச்சுல்ல, அதை சபாநாயகரே கருகிட்டார். பிரசிடென்ட் கணிச்சு பிரசிடென்ட் விசாரணை கமிஷன்லாம் போடுதில்ல, சபாநாயகர் அதை வாங்கி பார்த்துட்டு இது என்னது, நல்ல மனுஷன் மேலே போய் தப்பாக புகார சொல்கிறீங்க, ரிஜெக்டட், ஓவர், நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. அது மாதிரி இந்த சபாநாயகர் இதை கருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதை கொண்டு போய் அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் இதை எடுத்து விவாதம் பண்ண போதா? எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? சார் விவாதம் பண்ணாலும் பண்ணுவாங்க சார், பண்ணி இவங்கள தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பாசிபிள். நீங்களே போய் செல்ஃப் கோல் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எதிரில் ஒரு டீம் எதுக்குப்பா இருக்குது? காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிரானவர்கள், அந்த பீகாரத்துக்குன்னா எங்களை திமுக காரங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களே அவங்களும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த நாடு உருப்பிடுமா? நாட்டை குட்டிச்சவராக்கிடுவாங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்துக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்க. கண்ணு முன்னாடி நடந்த வரலாறை பார்த்தோன்னு நீங்கள் இப்போ பாடம் கற்றுக்கலன்னா அதுதான் இந்த விநாச கால விபரீத புத்தின்ட்டு எனக்கு தோணுது. என்னென்னா 21 தேர்தலுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு யூடியூப் வீடியோவில் இந்த கந்த புராணத்தில் இருக்கிறத பேசினான். அது ஒரு 2 பேர் கருப்பர் கூட்டம் இல்லையா? இல்லை, தான் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும். அப்படி இல்லையா ஒன்றும்? அதனால மீண்டும் பிஜேபி கெட்ட கட்சி அப்படி பிளான் பண்ணுறாங்க போல். ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 25 நாள், ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனை பிஜேபி வர்சஸ் தமிழ்நாடுன்னு கொண்டு போகிறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்கன்ட்டு நான் சொன்னேன்ல, அதோட பார்ட்டு தான் இதெல்லாம். பிஜேபி மதவாத கட்சி. இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு கூட்டணியில் தான் இருக்குது, ஆட்சியாக வரப்போகுது. அப்போ எப்படி எடுபடும் உங்கள் நரேட்டிவ்? பிஜேபிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து தமிழகத்தில் அவர்களை வெற்றி பெற வைத்தது திமுகவா அதிமுகவா? கற்றிருந்த ஞானி ஐயா எச் ராஜா அவர்களை முதலில் எம்எல்ஏ ஆக்கியது யார்? அந்த கூட்டணியில் திருமாவளவன் இருந்தார். இப்படி துடிக்கிறாங்க இன்றைக்கி பிஜேபியெல்லாம். நீங்கள் என்ன தொடாத ஆளுங்களா? அப்பவும் பாபரி மசூதி இடித்த கட்சி தானே அது. பாசிச பாஜக வேணும் அன்றைக்கி தோணலையா அவங்களுக்கு? நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் பேசினார் 99 ஜூனில் முரசொலியில். கருணாநிதி எழுதுகிறாரு, பாஜக என்ற கட்சி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்ற பொய்யான பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது, அதை மக்கள் நம்பக்கூடாது. இப்படி ஸோ இது எடுபடாது சார். எப்போவுமே பிஜேபி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு லாங் ரோப் கொடுப்பாங்க, அது மாதிரியான்னு இது தெரியல. ஏன்னா பேசிட்டோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. மாலதி சார் இஷ்யூவை வாக்கு திருட்டுன்னு ராகுல் காந்தி எடுத்து போய் தே ஃபீல்ட் ஹாப்பி. அப்படி நீ அப்படியே வாக்கு திருட்டுன்னு பேசினது, நாங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 போட்டு முடிச்சுட்டு போயிடுறோம். அதுதான் எலெக்ஷன் இஷ்யூ. மக்கள் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க, முருகன் சிலையை வையுங்கன்றாங்க. அவங்க திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களோட இடத்துல போயிட்டு விளக்கை ஏற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்துக்களோட மனசு இங்கே புண்படுமா படாதா? இப்போது தம்பி இப்போ இந்த தர்கா இருக்குது, தர்கா வாசலில் போய் நான் தீபம் ஏற்றுறேன்னு சொன்னால் அப்ஜெக்ட் பண்ணணும். இது வம்பு, அடாவடி. இப்போ இந்த இங்கேருந்து அந்த லிஃப்ட் வரையும் இடம்,
அந்த இடத்துல உன் இடத்துக்குள்ள நீ விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னா காண்டாவங்கள மாட்டாங்களப்பா. முன்னாடி வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு மாற்றினாங்க. அப்போ ஏன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோன்னா பிஜேபி தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் சிறுபான்மையினரை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னதுக்காக நம்ம சிறுபான்மையினருக்காக நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நம்மளோட உரிமையை இங்கே பாதிக்கப்படுது அப்படின்னு இந்துக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது தானே சார்? நிச்சயமா நினைப்பாங்க, நினைக்கிறாங்க. பந்தம் கொளுத்துறதுக்கு போய் ஏன்டா இத்தனை கோடி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? நமது அரங்கத்துக்கு வந்து நேர்காணல் அளித்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் சொன்னார், நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் இந்த அப்பீலுக்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் பேசுனீங்க. 50 லட்ச ரூபாவில் 1.5 கோடின்றார். அந்த தப்பாக ஃபைல் பண்ண ஒரு கேஸ் ஒன்று இருக்குது இல்லை, நம்பர் ஆகாமல் இருக்குது இல்லை, அது மென்ஷனிக்கு 1.5 கோடிப்பா. கோயில் பணத்தை எடுத்திருக்காங்கன்றார். திருப்பரங்குன்ற கோயில் துட்டை. கோயிலுக்காக வாதாடுறதுனால கோயில் தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்காக கோவில் பணத்தை எடுத்து வாதாடுகிறார்கள். எப்படி? இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கோயிலுக்காக வாதாடுறோம், கோயில் துட்டு எடுக்கிறோம். கோயிலுக்கு எதிராலப்பா வாதாடுறீங்க. சும்மாவே பிஜேபி ஆடும், இதில் வேற சலங்கையை கட்டி விடுறீங்க. நீங்கள் நான் சொல்கிறது புரியுதா? கோயில் என்ன பண்ணணும், கோவில் நிர்வாகம் அதனுடைய நலனை எப்படி பாதுகாக்க வேண்டும், இதெல்லாம் இந்த 1/12/2025 ஜட்ஜ்மெண்ட்டில் ஜிஆர் சுவாமிநாதன் தெளிவாக எழுதியிருக்காரு. கோவிலோட நோக்கம் என்னவென்றால் அந்த ஆகமம் இதெல்லாம் படி செலிப்ரேட் பண்ணுறது, வழிபாட்டு முறைகளை செய்கிறது, பக்தியை வளர்க்குறது, இதுதான் இல்லையா? அப்போ தீபம் பெரிய இடத்துல ஏற்றணுன்ட்டு தானே கோவில் நிற்கணும். ஏற்றக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் தானே வர வேண்டும். அவங்க வரலையே. ஒரு நாள் தானே வருஷத்துக்கு ஏற்றிட்டு போப்பா உடியா, எங்களுக்கு எங்கள் பாதை இருக்கியா, நாங்கள் போய்க்கிறோம் உடியா. ஸோ யார் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமோ அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கோவில் நிர்வாகத்தை வைத்து கோவில் நலன்களுக்கு எதிராக அந்த கோவில் பணத்தை எடுத்து செலவு பண்ணும் இந்த அரசாங்கத்தை எப்படி மாலதி மக்கள் மன்னிப்பார்கள்? ஒரு நாத்திகன் இதை ஏற்றுப்பானான்னு கேட்குறேன். நாத்திகன் ஏற்றுப்பானா? இன்னும் நாத்திகர்கள் தான் சொல்ல போனால் கடவுள் பக்தர்களுக்கு உரிமைகளை பெற்று தர வேண்டும் என்று சொல்வார்கள். நாத்திகர்கள் தான் பொதுவா ரூல்ஸ் படி நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் சாமியை நம்புறது இல்ல, சட்டத்தை மதிக்கிறவங்க. ஆனா நீங்க சட்டத்தை மதிக்கலையே. அவர் ஜஸ்ட் ஜிஆர்எஸ் திருப்பி சொல்றாருல, ஏன்பா என் ஜட்ஜ்மெண்ட் போய் ஸ்டே வாங்கினுவாங்கப்பா. ஸ்டே வாங்கினா நான் கேட்கவே இல்லைப்பா உன்னை. இப்போ நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறோம் என்ற பெயரில் தங்களுக்கு தாங்களே கொல்லி வைத்துக் கொள்கிறார்கள். பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு சரியா அட்வைஸ் பண்ணாரு. பாருங்க, வேலை வச்சு தான் உங்களுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கந்தர் சஷ்டி கவசம் பற்றின அந்த வீடியோ போட்டதே திமுகன்ட்டாங்க. அதுக்கு தானே வேலை யாத்திரை. அப்போ ஒரு வீடியோ தானேப்பா, அதை தான் நீக்கிட்டாங்களேப்பா. அதுக்கு எதுக்குப்பா தமிழ்நாடு பூரா யாத்திரை போகிறீங்க? ஸோ முருகனை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு முருகன் போகிறாரு கிளம்பி. நீ ஏன்ப்பா வர்றேன்னு கேட்டால் அந்த முருகனுக்கு பிரச்சனை, இந்த முருகன் வருவேன். அந்த டைமில் பிஜேபியை சேர்ந்தவங்க எல்லாரும் மாப்பு இருக்குல்ல, அந்த குச்சியில் எப்படி ஒரு மூமெண்ட்டாக பண்ணாங்க தெரியுமாப்பா? அதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வீட்டில் வந்து வேல் இது வைக்கணுன்றது மாதிரி ஏதோ சொன்னோன்னே டக்குன்னு வந்து அவசரத்துக்கு வச்சு ஒரு போட்டோ போடணும். என்ன பண்ணுறாங்க இருப்பாங்க, முருகன் இல்லை. டக்குன்னு என்ன பண்ணாங்க, மாப்பெல்லாம் கவுத்து வச்சு வேல் மாதிரி பண்ணிட்டாங்களாம். அட்டையை ஒட்டி எல்லாரும் வேலை வச்சு ஃபோட்டோ போட்டாங்க. இன்னொன்று, எல்லா கட்சியும் மனுஷன்களுக்காக குரல் கொடுக்கும், சாமிக்காக மட்டுமே குரல் கொடுக்குற ஒரே கட்சி யாரு? பிஜேபி. சாமிக்குன்னா முதல்ல வந்து நிற்பாங்க, மனுஷன் அவன் செத்துட்டு போகிறான் உடியான்னு. இதான் அவங்களோட முழக்கமே. அப்போ இப்படி ஒரு கோயில் மேட்ரு வருது, டேய் எஸ்கேப் ஆகுறா போகாதாங்கிட்டு அப்படின்னு போயிருக்கணுமா இல்லையா? நீங்களே போய் நவாஸ்கரி அனுப்பிச்சு பஞ்சாயத்தை தூண்டி விட்ருக்குனாண்டான்னு பிடிச்சாங்களா அந்த ஐட்டத்தை போய். அதுவும் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஜட்ஜுக்கிட்ட போய் நீங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிறீங்க. அதான் சிக்கல். ஸ்கோப் வைடன் பண்ணுறாரு பார்த்தியா சீவக சிந்தாமணி. இப்போது இந்த திருப்பரங்குன்ற கண்டெம்ட்டுக்கு அந்த மதுரை கமிஷனர் லோகநாதன் ஆர் இந்த டிசி இனிகோ, ஓகேவா, அது 2 பேர் தான். இது சரியாக வர்றது. என்னென்ன வீடியோ போடுறீங்க, என்ன வச்சு வீடியோவாக போடுறீங்க, வீடியோ இருடி. இது ஒரு பேட்டர்ன். ஸோ ஏன் இது நடக்குதுன்ட்டு நான் பெரிய அதிகாரிட்டு கேட்டுக்கேன். தலைமைச் செயலாளர் சொல்லுங்க. சரி, தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் தலைவர் தலைமைச் செயலாளர், காவல்துறைக்கு தலைவர் யார்? டிஜிபி. யார் டிஜிபி? வெங்கட்ராமன் அவர்கள். அவரை கூப்பிடாம ஏன் அவருக்கு அடுத்த லெவலில் இருக்கவர் கூப்பிட்டுருக்காரு? ஹார்ட் அட்டாக் இப்போ தான் அவருக்கு வேறு வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அவரை கூப்பிட்டாரு. ஏன் தெரியலையே. காரணமாகத்தான். அடுத்த டாபிக் போய்டும். அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு சார் யார் இங்கே வந்து டிஜிபின்னு. தம்பி, எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரியும். என்ன அவங்க நீதிபதிகள் என்பதால் ஆகாசத்திலே வசிக்கிறாங்க? நம்ம கூட தானே வசிக்கிறாங்க. பேப்பர் பார்க்க மாட்டாங்களா? நம்ம வீடியோ பார்த்தாலும் பார்ப்பாங்க. தெரியாதா? சார், நம்ம முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமா? அவருக்கு தவிர எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம். ஏன்னா சார், போலீஸ் வந்து முதலமைச்சர் கீழே தான் இயங்குது, அவரோட துறை தான். அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தீப்பொறி தினேஷ்க்கு கீழே இயங்குதுமா? உண்மைதான். முதலமைச்சர் இங்கிட்டு நடந்து வர சொல்லுங்க, அப்புறம் அந்த தினேஷ் அவர்கள் இங்கிட்டு நடந்து வர சொல்லுங்க. யார் அதிகாரிகள்லாம் போயிட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் யாருக்கு அதிகமாக சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். அதனால் கரெக்டாக கூப்பிட்ருக்காரு, நல்லா சுவையாக இருக்கும். சார், நேற்று
மிக பிரம்மாண்டமாக அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இபிஎஸ் அவர்கள் ஸ்பீச்சை பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். வாட் யூ ஃபீல்? பார்த்தீங்களா ஸ்பீச்சு? கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, உற்சாகமாக இருக்காங்க. இல்லை அதான் உற்சாகமாக இருக்காங்க, வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் வரக்கூடிய அந்த உற்சாகம் வந்து விட்டதா, இவ்வளோ தான். அப்படியே அடித்து விரட்டிக்கிட்டு போயிட்டு மீண்டும் பொதுக்குழு ஸ்பீச்சிலையும் சொன்னார், எத்தனை மந்திரிங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க போகிறாங்கன்றது நீங்கள் பாருங்கன்னு வரிசையாக பேரை படித்தார். அது படித்தா கேபினெட்டில் இருக்க 3/4 பேர் வந்துடுச்சு. தெரிஞ்ச ஒரு 5-10 அமைச்சர் மட்டும் மிஞ்சுவாங்க. 5 தான் மிஞ்சம். வரிசையாக படிக்கிறார். படிச்சுட்டு இவங்களாம் உள்ளே இருப்பாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, வரும் ஒன்று ஒன்றா வரும். எங்கே இருப்பாங்கன்னே தெரியாதுன்றாரு. நடக்க தான் போகுது. நேற்று பேசணும், நேற்று காலையில் ஒரு நடந்தது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஓகே. தென் திமுகவோட வீக்கான பாயிண்டில் அடிக்கிறார். எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சியை பார்த்தாங்கன்னு சொல்லுவார். கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களும் நெருக்கடி நிலையில் நெருக்கடிகளையும் துன்பங்களையும் சந்தித்தவர் தான். அந்த துரைமுருகனுக்கு துணை முதல்வராகும் தகுதி இல்லையா? உதயநிதி மட்டும்தான் துணை முதல்வராக தகுதி படைத்தவரா? கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறவங்களை தவிர வேறு யாராவது அந்த கட்சியில் தலைமை பதவிக்கு வர முடியுமா? அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் ஒருவர் கூட துணை முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லையா? ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை. இங்கே இருக்கிறதுல யார் வேணாலும் வேட்பாளர் ஆகலான்ட்டார். அவர் சொல்லிவிட்டு 2 பேரை சொன்னார். கள்ளக்குறிச்சி வேட்பாளர், அப்புறம் பவானி கிழக்குன்னு நினைக்கிறேன். அவர்களெல்லாம் என்ன மிட்டா மிராசுகளா? சாதாரணமானவர்கள். அந்த கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ சொன்னார்ல, எல்லாம் கொட்டை அடிச்சுட்டு கொட்டு செவுத்தில் இது வரைகிறவர், இந்த சின்ன அதெல்லாம் வரைவாங்க. ஆமாம், எல்லாரும் விருப்பம் ஒன்று போடுவாங்கல்ல. இவர்கிட்ட காசு இல்லை. இவர் பாட்டுக்கு போய் கட்சிக்கு ரெட்டலை வரைஞ்சிட்டு இருக்காரு செவுத்தில். ஏப்பா கூப்பிட்றாங்கப்பா ஒன்று அப்படின்னு சொன்னால் வாயா விருப்பம் ஒன்று கையெழுத்து போட்டு போயான்ட்டு இருக்கேன். காசு இல்லைன்னு உன்ட்ட கேட்டாங்களா? போ. ஏன் சார் அவர் அப்படி சூஸ் பண்ணாங்க? இதுக்கு சில பல காரணங்கள்லாம் இருக்குது. உங்களை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா நிதிஷ் கொடுக்கக்கூடாது, அதனால சூஸ் பண்ணுறது. ஏதாவது அசப்பில் நம்மளை யாரையாவது சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒன்றும் ஒரி பண்ணாது. லஜக் கட்சியின் தமிழக பொறுப்பாளராக உங்களை நியமிக்க நான் அண்ணன் சார்லஸ் அவர்களிடம் நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, என்னை கூப்பிடவே இல்லை. ஐநா சபையில் சென்று கட்சியின் பெயரை அறிவித்திருக்காரு. கரெக்டாப்பா? எங்கே அறிவிச்சாரு? நம்ம தான் முன்னாடி அறிவிச்சிட்டோமே. அதோடு ஆமாம். சொன்ன மாதிரி நீ எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் அறிவிச்சிட்டீங்க? நாங்கள் தான் சொல்லிட்டோமே. அது கூட அவ்வளோ பேருக்குமா தெரியாது. ஆனால் சவுத் மீடியாவில் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்புறம் இதை விட ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குமா லஜக் கட்சிக்கு? அது ஒரு வகையில் உண்மைதான். டக்குன்னு வந்து லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொன்னா கூட பேர் மண்டையில நிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். லஜக் பாருங்க, இப்படிங்க லஜக்னு சொன்னதை தான் அப்படியே நான் பிடிச்சி சொன்னேன். அதுல வேட்பாளர் வேற அறிவிச்சோன்னே பிரச்சாரம் பண்ணியாச்சு. எஸ் 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 எஸ். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்க கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்கோப்பும் இல்லை. ரைட்டு. உதயநிதி தவிர வேறு யாரும் ஆக முடியுமா? இங்கே யார் வேணாலும் வர முடியும். தொண்டர்களால் ஆன இயக்கம்தான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் வரிசையாக எங்கள் சாதனைகளை சொல்கிறோம். இது பண்ணியிருக்கோம், இந்த நலத்திட்டங்களை கொண்டு வரோம், இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூரில் கட்டின பாலத்தை போய் திறந்து வைக்கிற வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. ஒரே ஒரு நலத்திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஒன்று கூட கொண்டு வந்ததில்லை. அதனால தான் பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்களே, பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சாங்கன்னு இதை தான் பிரச்சாரமாக எடுத்துகிட்டு வர்றீங்க. அதிமுக பலமான கட்சி. 2016 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை நிற்க வைத்தவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. ஸ்டாலின் எப்போ பார்த்தாலும் எங்கள் கூட்டணி பலமானது தான் சொல்கிறாரு. நான் எங்கள் கட்சி பலமானதுன்னு என்னைக்காவது ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? ஆனால் நாங்கள் சொல்லுவோம், ஏன்னா நாங்களே பலமான கட்சி அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தியது. அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். 200ன்றது இப்போ 210. எப்பா அதான் பாதி பேர் உள்ளே இருப்பாங்க. அப்புறம் என்னப்பா போட்டிடுது? அண்ணன் நேரு இல்லைன்னா 21 தொகுதி அவுட்டுப்பா. செந்தில் பாலாஜினா 60 தொகுதி அவுட்டுப்பா. மூர்த்தி இல்லைன்னா ஒரு 15 தொகுதி அவுட்டுப்பா. சொல்லுப்பா. எம்ஆர்கே, தங்கந்தன்னரசு, KKSS ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், அதிமுக வேட்பாளர்கள் மட்டும்தான் அந்த தொகுதியிலே போட்டிடுவாங்க. தாவேக்கா அவங்க தமஸ்க்கு போட்டிடுறாங்க. அதனால் அது சீரியஸ் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு வேட்பாளர் இருப்பாங்களான்னு தெரியல, அதுக்கு தானே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஐபிஎஸ் அதிகாரி. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிட்னி முறைகேடு, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. எதுக்கு எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றம் போகிறீங்க? யாரை காப்பாற்றுறதுக்கு? அதிமுக ஆட்சி அமைந்ததும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு ஓப்பன் டிக்ளரேஷனாக சொல்லிட்டார். அதனால் எனக்கு உள்ளபடியே சந்தோஷம். ஐஸ்கிரீம்லாம் தப்பிக்கவே முடியாது. இன்றைக்கி போய் ஏதாவது கஷ்டப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தற்காலிக தடை, உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வேளை இறுதி முடிவு எடுக்கிறது என்று வைத்து கொண்டாலும், எடப்பாடி அவர்கள் முதல்வரானதும் புதுசாக போடுவார் விசாரணை குழு. அந்த விசாரணை குழுவுக்கு தினகரன் IPS அவர்கள் தலைவராக இருப்பார். ஏன்னா அது எந்த அதிகாரி எல்லாத்தையும் நீங்களே டீட்டெயிலாக கொண்டு இத்தனை பேஜ் ஓகே அவரை போட்டுருங்கன்றீங்க. ஏன் கரெக்டாக சொல்கிறேன்னா,
தினகரனுக்கு இப்போ ஒரு பஞ்சாயத்து வந்து தான் அவருக்கு அடிஷனல் டிஜிபி ப்ரமோஷன் வராமல் இருக்கு. 2 பேரும் ஒரே பேட்ச். இந்த தினகரனுக்கு ஐஸ்கிரீமுக்கு என்ன வேலைன்னா 2 பேரும் மாற்றி பெடிஷன் போட்டுருக்கு தான் வேலை இவங்களுக்கு. பத்திரிகையில் 2 பேரையும் பற்றி தப்பாக செய்தி வர வச்சுக்கிறது, இதான் வேலை இவங்களுக்கு. ஸோ திரு தினகரன் அவர்கள் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டால் என்ன ஆகும்? உண்மை குற்றவாளியாக கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரை விசாரணை அதிகாரியை போட்டாலும் துவம்சம் பண்ணுவாங்க ஐஸ்கிரீம். எல்லாரு கூடயும் பகை. ஆனோ வராய்க்க செத்துக்குமா, என்ன ஆடாவட்டி பவர் இருக்குன்னா என்ன பண்ணுவியா நீ? யார் சொல்கிறது கேட்குறதில்ல. ரவுடித்தனம் பண்ணுறவன், டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறவன் கூடலாம் சகவாசம் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஜிம்மை ஓப்பன் பண்ணுறது, பார் ஓப்பன் பண்ணுறது, ஐபிஎஸ் அதிகாரி பண்ணுற வேலையாது. இப்படியே போயிடுமா ஒரு சொசைட்டி? இல்லை நீ இருந்துருவியா? இன்னும் 10 வருஷம் இருந்துருவியா அந்த பதவியில்? கட்சி மாறுதா? அண்டு நேற்று நம்ம இந்த இறுதியில் இந்த கேஸு குளத்தூர் கேஸ் பற்றி ஒன்று சொன்னேன்ல, அதை சொன்னார் சார். நான் ஆக்சுவலி நினச்சேன் சார், நம்ம ரொம்ப 2-3 நாளாக தள்ளி போட்டுட்டு இருக்கோம். ஆமாம், ஸ்டாலின் வர்சஸ் சைதை துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இந்நேரம் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கணும், விஷுவல் மீடியாவில் வந்திருக்கணும், கார்ட்ஸாக வந்திருக்கணும். எதுவுமே பார்க்கல சார், மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சேன். நானும் எனக்கு அங்கே என்ன நடந்துச்சு அந்த கோர்ட்லன்றதை எடுக்கிறதுக்கு கால அவகாசமாச்சு. நம்ம போட்டு எல்லாரும் கேட்டால் ஆமாம் இன்றைக்கி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன வந்துச்சு, யார் அப்பியர் ஆனா, யாருமே டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ அது வரட்டும் அப்படின்றதுக்காக தள்ளி போட்டது. எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லுன்னு சொன்ன மாதிரி அவர் கரெக்டாக கேட்டார். ஒரு முதலமைச்சரோட தேர்தல் செல்லுமா செல்லாதான்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது. மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுகிறார்கள். 2 மணி நேரம் வாதம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு ஊடகம் எழுதல ஒரு முதலமைச்சரோட தேர்தல் பற்றிய ஒரு வழக்கு விசாரணை செய்தியா இல்லையா? ஒரு ஊடகத்தில் வரல. அப்படி வந்தாதான் உங்க வீட்டில் சாக்கடை ஊற்றுற மாதிரி ஊற்றி சொல்லிட்டாங்க சொல்றாரு. அவர் சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் உள்ளபடியாக மனசு வருத்தத்தோட பேசுகிறார். ஏன் மிரட்டுறாங்களா? பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கும். ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தையும் அங்கே இருக்கிற சாக்கடை தண்ணி ஊற்றிட்டாங்களே, அதுபோல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிகை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்லையும் ஏதாவது மலத்தையும் ஏதாவது சாக்கடை தண்ணி ஊற்றிடுவான்னு பயமோ என்னமோ. 4ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது செய்தி வெளியிட்டீங்களா? 0 கவரேஜ் பா ஏடிஎம்கேக்கு. நம்மளும் யோயோ கைஸ் மாதிரி கண்ணை மூடிட்டுலாம் அதிமுக புகழல. திமுக யார் வீழ்த்த முடியும் சொல்லுப்பா? இந்த எலெக்ஷனில் திமுக யார் வீழ்த்த முடியும்ப்பா? அதிமுக முடியுமாப்பா? ஏன்பா இதை சொல்லவே மாட்டேங்கிற சார்? அண்ணன்லாம் வந்துட்டு 2050 பக்கம் போட்டான். இப்போ இன்னைக்கு யார் வீழ்த்த முடியும்? அந்த அடிப்படையில் தான் அந்த அணி வலுப்பெற வேண்டும். இவங்க என்னன்னாலும் வந்துடக்கூடாதுப்பா, நாடு தாங்கதுப்பா. அதனால இந்த அடிப்படையில் அவர்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார்களே என்று அவர்கள் இவர்களை மாற்றுவார்கள், இவர்களை வீழ்த்துவார்கள்ன்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த நிலைப்பாடு எடுத்து இருக்கிறத பேசிட்டு இருக்கோம். இவர்கள் தவறு செய்யும்போது நாம் விமர்சனம் செய்யவில்லையா? வைத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். நாளைக்கு ஆட்சி மாறினா அவங்களே தான் விமர்சனம். நாளை ஆட்சி மாற்றம் நடைபெற்றாலும் அந்த கட்சியை அவர்கள் தவறு செய்யும் போது ஆட்சியாளர்களை நோக்கி தான் நாம் விமர்சனம் வைக்க போகிறோம், வைக்க வேண்டும். அன்னைக்கு நம்ம தாவேக்காவை தான் சார் சப்போர்ட் பண்ணோம். கட்சி இருக்கான்னு பார்ப்போமா? பேசாம இருமா. இல்லை சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்காதுன்றியா? அது இல்லை சார். 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் சார். ஆனால் அது அப்போ இருந்தே அதிமுக தொடர்ந்து செய்தி ஊடகங்களால் புறக்கணிக்கப்படுது. அப்போ இருந்தே அதிமுகவுக்கு எதிரான செய்திகள் மட்டும்தான் செய்தி ஊடகங்களை ஒளிபரப்பப்படுது. அதுக்கு என்னதான் சார் காரணம்? மீடியாவோட இன்ஃபில்ட்ரேஷன் இன் டிஎம்கே வெரி பவர்ஃபுல். இன்னொன்று, ஏடிஎம்கே இந்த மாதிரி பாசிச நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார். ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையும் இப்படி தான் இருந்துச்சா சார்? அப்போ இப்படி தான் கண்டுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜெயலலிதா எழுதிட்டு போட என்னப்போ எழுது, நான் ஜனங்கிட்ட போய் ஓட்டு வாங்கிறேன், பெருசாக எழுதிடுறாரு, இவ்வளோதான். இன்னொரு கோணத்திலேருந்து சொன்னால் எழுத சுதந்திரம் இருந்துச்சுப்பா. ஸ்கேமெல்லாம் எடுத்து போடலாம். நீ அந்த ஸ்கேமு வர்றதை பார்த்துட்டு உளவுத்துறை மூலமாக அதை சரி பண்ணிவிட்டு கூப்பிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மண்டை மேலே உள்வாண்டி இப்படி நிறைய சம்பவங்களே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஷி வெல்கம்ஸ் தி ப்ரெஸ் ரைட்டிங். அவங்களுக்கு என்ன தேவைன்னா எங்கே இருந்தாவது இன்ஃபர்மேஷன் வந்துடணும். எந்த மந்திரி எங்கே திருடுறான், என்ன தப்பு பண்ணுறான். இப்படி தானே செங்கோட்டையன் 2012 அமைச்சரவையை பிடிங்கி அனுப்பி விட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒரு சைக்கிள் என்கிட்ட. அதுக்கு மீடியா உதவுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. சார், ஸ்கூப் நியூஸ் எழுதுறாங்க, அதை எழுத விடாமல் பண்ணுறாங்க டிஎம்கே ஐடிவிங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் சார். ஒரு இன்சிடென்ட்டு, கோர்ட்டில் நடக்கிற இன்சிடென்ட்டை ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அது ஒரு சேனலும் ஒரு நியூஸ் பேப்பரும் ரிப்போர்ட் பண்ணலன்னா சார் திரு எடப்பாடி சொல்கிறது சரிதானே? இவங்க எந்த எல்லைக்கும் போய் ஜேர்னலிஸ்ட்டுங்களை வாயை மூட வைக்கிற வேலையை பார்க்குறாங்க தானே? ஆமாம் பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. பயந்துட்டீங்களா? உங்கள் வீட்லையும் சாக்கடை ஊற்றிடுவாங்கன்னு பயம் வந்துருச்சு உங்களுக்கு, அதானே? அதனால தான் இது பேசலையா?
அப்படின்னாரு. நான் இந்த ஓவராலாக இந்த ஜென்ரல் கவுன்சிலில் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அங்கே பேசிய அத்தனை தலைவர்களும் பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக திரண்டு இருக்கிறது என்பதை நேற்றைய பொதுக்குழுவில் பார்க்க முடியும். ஹீ இஸ் தி அன்கொஸ்டினபிள் லீடர். ஹீ இஸ் தி கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். அவ்வளோதான். இந்த பிசிறு அதிமுக ஒற்றுமில்லை, அத்தனை பேரும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆவார், அடுத்து நம்ம ஆட்சின்னு எல்லாரும் பேசுனாங்களா. ஸோ ஹீ இஸ் தி அன்கொஸ்டின்ட் லீடர் ஆஃப் தி பார்ட்டி. இன்னொன்று, அந்த மாதிரி ஒரு லீடர் பின்னாடி தான் போய் சண்டை போட முடியும். அதிலே குழப்பம் இருந்துச்சுன்னா எதையும் உடச்சி விட்டு போயிடுவோம். ஸோ அவர் லீடர். ஸோ பார்ட்டியை கன்சல்டேட் பண்ணிட்டார். இவர் நம்மளை வெற்றிக்கு அழைத்து செல்வார்ன்றதை அந்த கட்சி நம்புது. அவரும் ஒரு லீடராக, நான் பல முறை சொல்லியது போல், ஒரு லீடராக தன்னை தகவமைத்து கொண்டார் இல்லையா. சாதாரண கிளை கழக செயலர், பெரிய கருணாநிதி வீட்டு பின்புலம்லாம் கிடையாது அவருக்கு. திரைப்பட நடிகர் பின்புலமும் கிடையாது. ஒரு வெள்ளமண்டி வியாபாரி. கட்சியில் சேர்ந்து 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 ஒன்றும் தெரியாமல் முதலமைச்சர் ஆகி லேர்ன் பண்ணிக்கிட்டார். டக்கு 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 டக்குன்னு லேர்ன் பண்ணிக்கிட்டார். கட்டத்தில் எடுக்கிறார் பார்த்தியா முடிவு. பன்னீர்செல்வம் பின்னாடி பிஜேபி இருக்குன்றது இன்றைக்கா, என்றைக்குமே தர்மயுத்தம் தொடங்கினதுலேருந்தே 2 வேக்கன்சி வந்துச்சு. அதில் இரட்டை தலைமை அப்போ சரியா 2 வேக்கன்சி வந்துச்சு. அதிமுகவோட ஸ்டைல் எப்போவுமே எப்படின்னா, இந்த மாதிரி ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணோன்னே காலையில் அனௌன்ஸ் பண்ணால் 1 மணி நேரத்தில் கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே 3 வாட்டி கேண்டிடேட்டை மாற்றுவாங்கன்றது வேறு விஷயம். அப்படி வரும். அந்த அண்ணன் சிவி சண்முகம் எம்பி ஆன எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் டேட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் வரலப்பா. என்னென்னா, ஏன் ஆள் ஒருத்தனை போட்டு காசு வாங்கிட்டாரு அவன்கிட்ட, அது அவர்கிட்ட 2 பேரும் கையெழுத்து போட்டால் தானே வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபார்ம் பில்ல எனக்கு ஒரு ஆள் கூடு, கேண்டிடேட்டை கூடு, இல்லை நான் போட மாட்டேன் கையெழுத்து. ஆளும் ஆக மாட்டான், என் ஆளும் ஆகட்டும், பரவாயில்ல விடு. அப்போ தான் முடிவு எடுக்கிறாரு. சரிப்படாது. அப்போவும் ஹீ வாஸ் ஃப்ளெக்சிபிள். மூத்த தலைவர்கள் இன்றைக்கி டாப்பு 6ன்னு வச்சுக்கோங்களேன். டாப் 6 போய் ஓபிஎஸ் கிட்ட உட்காந்து, பாருங்கள் இந்த தர்மயுத்தம் இதெல்லாம் வேண்டாம், முடிஞ்சு போச்சு, இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் இனிமேல் செட் ஆகுது, இதுக்கு முடிவு எடுத்துட்டார். புரியுதா? அதாவது என்னென்னா, இனிமேல் திருப்பி பழையபடி போச்சல்லன்னு போயிடுவோம். இந்த ஒன்றை கையெழுத்து கேட்டுக்கு தான் நீ தொங்கின்னு இருக்கிற, அதனால் இதை மாற்றிடுவோம் அப்படின்னா இந்த ஆளுக்கு அதை விட்டு கொடுக்க மனசு இல்லை. நான் தான் அப்படியே தொடரட்டும் ஒருங்கிணைப்பாளர்னா, அதை தொடர விட்டால் கட்சி எப்படி நடத்துவார்? அடுத்த எம்பி வேகன்சியில் இந்த வேலையை தானே இப்போ பண்ணுவேன். அப்போ எப்போ வேகன்சி வந்தாலும் எனக்கு என் கோட்டாவை கொடு. ஸோ இது ஒன்றும் சுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அப்பவும் பேசுகிறாங்க. உடைய வேணாம் கட்சி, இந்த ஆள் சிஎம்மாக இருந்தவர் உடைய வேணான்னு சொல்லிட்டு போய் இணை பொதுச் செயலாளர் கொடுக்குறோன்ற வரைக்கும் பேசின பிறகு 120 கோடி வேணும்னு கேட்குறாரு. இவரை மாதிரி 2017 21 வரைக்கும் சம்பாரிச்சவங்க எவனுமே இல்லை. சென்னை நகரத்தில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் வரன்முறைப்படுத்தப்படுகிறதுன்னு ஒரு ஆர்டரை போட்டு, எப்போ சுதந்திரானதுலேருந்து என்ன காசுன்னு கணக்கு போட்டுப்பார். ஆல் இல்லீகல் பில்டிங்ஸு, அவ்வளோ காசு. அதான் போச்சு அபினேஷ்கிட்ட அடிச்சு கொண்டு போய் பாஜக கொடுத்துட்டு. அப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்கன்னா, அவங்க கொடுக்குற ஃபைன் பணம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தானே சார் போகும். 10 ரூபா ஃபைன் போட்டு 2 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி நான் கட்டிட்டேன், தெரியாமல் கட்டிட்டேன், இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னா, ஓகே மன்னிப்பு இந்த அப்போ விட்டு விட்டுருப்போம். நம்மளை மாதிரி என்ன ஒரு ஆள் 2 ஆளாக போகிறாங்க. பாசியம் குழு மாதிரி 10 கட்டடம் 20 கட்டடம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இவருக்கு மனசு இல்லை. புரியுதா? அது என்ன, நம்ம ஒருங்கிணைப்பாளர், அந்த ஆள் இணை ஒருங்கிணைப்பாளர். இப்போ அவர் பொதுச் செயலாளர், நான் இணை பொதுச் செயலாளரா? நான் பொதுச் செயலாளர், இஷ்டமானா வாங்க அப்படின்னாரு. உங்ககிட்ட கட்சி கொடுத்தா நீ கட்சி என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், பிஜேபி போய் வித்துட்டு போயிடுவேன், முடியாது போங்கன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த பொதுக்குழு வானகரத்தில் அதே போல் அப்போது நடந்த பொதுக்குழுவில் நீக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு மேக்கியவல்லியன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மேக்கியவல்லி தான் அரசியல் எப்படி காய்களை நகர்த்த வேண்டும் என்று. இங்கே நம்ம ஊரில் கௌடில்யர் மாதிரி, அங்கே மேற்கில் மாக்கியவல்லி, அது மாதிரி மூவ் பண்ணுறாரு. 1300 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள். இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க, இது காசை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு இவர் சுற்றிட்டு இருக்கும்போது, இவர் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை பூரா சேர்க்குறாரு. பன்னீர் கூட இருந்தவங்க ஒவ்வொருத்தராக தூக்குறாரு. 1300 பேரில் 1200 பேர் வந்துட்டாங்க கிட்ட. முடிஞ்சா அப்புறம் கூட்டுறாரு பொதுக்குழுவை. கூட்டி பன்னீர் நீக்கிறாரு. மனோஜ் பாண்டியனை நீக்கிறாங்க தான் நினைக்கிறேன், நீக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணி கன்சல்டேட் பண்ணி, இன்றைக்கி இதெல்லாம் ஒரு மனுஷன் யோசித்து இவ்வளவும் செய்யணும் இல்லை, பிளான் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒரு லீடர் தான் முன்னாடி இருந்து பண்ண முடியும். சரி, அப்போ இன்றைக்கி கொண்டு வந்துட்டார்ல, அதனால் தகுதியானவர். வளர்த்துக்கிறார் பாருன்றேன். இவரும் அந்த 10-15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க, மூத்த தலைவர்கள். அவங்கள மாதிரி எனக்கு என்னப்பா, யாராவது ஒருத்தர் ஒன்று சேர்த்தா போதும், நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு இவர் உட்காந்துருக்கலாம்ல. யாராவது சேர்க்கட்டுமே, நான் சேர்க்குறேன், நான் இப்போ சேர்த்து ஒன்றாக்கி காட்டுறேன், சண்டை போடுறேன், எல்லா கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி அவரால் படையை வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார். இவர் வெற்றி தேடி தருவார் என்பதை அத்தனை பேர் நம்புகிறார். ஸோ இன்றைக்கி பிஜேபி கூட கூட்டணி வச்சது எப்படி ஒரு சாதுரியமான முடிவா? பதவிக்கு ஆசைப்பட்டுட்டேன், எப்படியாவது நம்ம பதவிக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு, சரி தம்பி நீங்கள் ஒரு 2 வருஷம் இருந்துங்க, நான் ஒரு ஃபஸ்ட்டு 2 வருஷம் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு 2 வருஷம் இருந்துங்கன்னு போயிருந்தா நீ கட்சி என்ன இருக்கும்? திமுகவுக்கு நடக்கிறது இங்கிட்ட வருமா வராதா? ஸோ இட்ஸ் குட் டெசிஷன் இல்லையா? இன்றைக்கி சிஎம் ஆகிட்டு வரா,
கட்சி வலுவாக இருக்குமா? ஒன்ஸ் பதவி வந்துருச்சுன்னா உங்கள் எதிரியை ஓட ஓட விரட்டலாமா? அதான் சார் இபிஎஸ் அவர்களே சொல்லியிருந்தாரு 2017 சட்டையை கிழிச்சிட்டு வெளியே போனீங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி அமையும், அப்போ நீங்கள் எங்கே போவீங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இது ஒரு வார்க்கரையாக எடுத்துக்கலாம். சரியா? இன்னிலேருந்து 80-90 நாள் வெறித்தனமாக வேலை செய்யணும். இந்த நான் சொல்லியிருக்கேன், இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த படையை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த கேப்டன் தளபதி ஒரு போர் முழக்கத்தை எழுப்புவார், இந்த ஒரு லெக்சர் கொடுப்பார். அந்த மாதிரி இது ஒரு கிளாரியன் கால் அப்படின்ட்டு. இங்கே அதிமுக தொண்டர்களே ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான மெகா கூட்டணி அமையப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ 6000 ரூபாய் கொடுக்க சொல்றாரு சார் பொங்கல் காசு. ஆமாம், இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்களா? இது குறிப்பிட்டார். 4 வருஷமாக நாங்கள் சொல்லி இப்போ தான் நீ மடிக்கணினி தர்ற. காலேஜ் ஆரம்பிச்சு 4 மாதம் ஆகுது, இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம்? 4 மாதத்துக்குள்ள அவன் லேப்டாப் சொல்லிட்டு புது லேப்டாப்பே வாங்கியிருப்பேன், இப்போ கொடுத்து என்ன பயனு? அப்புறம் நாங்கள் சொல்லி தான் அந்த மகளிருக்கு கூடுதலாக விடுபட்டு போனவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் வாங்கி தந்து இப்போ சொல்கிறேன் 5000 ரூபா கொண்டுட்டு கோத்து விட்டார். அது இன்னொன்று சொன்னார், தேர்தல் அறிக்கையில் நல்லா அறிவிச்சிங்க, 4% கூட நிறைவேற்றலுங்க. ஆமாம், 4% கூட நிறைவேற்றலைன்றது உண்மை தான். ஸோ சொல்லிட்டாரு, தே ஆர் கெட்டிங் கெட்டிங் அப் அண்ட் தே ஹாவ் அ வெரி குட் சான்ஸ் இன் திஸ் எலெக்ஷன்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறாருல, நாங்கள் வலுவான கட்சி, கூட்டணியை நம்பி நாங்கள் இல்லை, நீ தான் கூட்டணியை மட்டும்தான் நம்பி இருக்கிற. நீ கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதாக வரலாறே கிடையாது. கட்சி சந்தித்த முதல் தேர்தல் முதல் இன்று வரை கூட்டணியை நம்பித்தான் இருக்கிறது. வெறும் காங்கிரஸோடு போட்டியிட்ட ஒரு தருணம் அல்லது அதான் எப்போவுமே கூட்டணி வச்சுருந்துருக்காங்க. கூட்டணி எல்லாம் ஜெயிச்சதே கிடையாது. ஸோ இதுதான் அதிமுக. அந்த அதிமுக அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தேர்தலுக்கான போர் முரசம் என்று இதை புரிந்து கொள்ளலாம். அந்த மொமெண்டம் அதில் தெரிஞ்சிச்சு. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் கட்சியினர் இருக்கிறார்கள், மகிழ்வாக இருக்கிறார்கள். அச்சுறுவர் நம்மாலே அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் தாவேக்கு இல்லைன்னா அவள் தாங்க ஜெயிக்க முடியாது இருந்துச்சு அந்த சூழல். இன்றைக்கி ஒன்றும் பெரிய கட்சினா எதுவும் வரல. பிஜேபி தான் உறுதியான கூட்டணி, வாசன் இருக்கிறார், ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, தேமுதிகலாம் வந்துடுவாங்கன்ட்டு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர 2 கட்சி தான் இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தாவேக்கெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்ற அந்த பேச்சு மாறிடுச்சா? எப்படி இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது தெரியுதா? 3 மாதம் முன்னாடி தாவேக்கெல்லாம் சான்ஸ் இல்லைங்க, வாக்கு பிரிஞ்சிடுங்க. திமுக எதிர்பார்க்க இருந்துச்சா? அது சேஞ்ச் பண்ணிட்டாரா? இதுதான் ஒரு லீடருக்கு அழகு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க தொண்டனை நம்ப வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெயிக்கலாம் பாஸ் அப்படின்ட்டு தொண்டனை நம்ப வச்சுட்டீங்க, அவன் போய் இந்த பூத்து வேலை எல்லாத்தையும் பார்த்து சேகரித்து வேக வேகமாக செய்து விடுவான். 3 மாதத்துக்கு முன்னாடி பிஜேபியோட சேர்ந்தது தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது, தாவேக்கா மிகப்பெரிய கட்சி அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு ரெண்டுமே மாறி இருக்கு சார். அவ்வளோதான்மா, அவ்வளோதான். இது ஒரு லீடர்ஷிப்புக்கு முக்கியமான குவாலிட்டி. அந்த நரேட்டிவை பில்டு பண்ணி காடஸுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தேடி வரும். சரி சார், பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நானே பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.